Hello my dear students, basic concepts of chemistry and chemical calculations. இந்த சாப்டர்ல இருந்து கிராம் ஈக்விவலன்ட் கான்செப்ட் இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது பற்றியெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கெமிஸ்ட்ரியோட இன்னொரு பிரான்ச் இருக்குது, விச் இஸ் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. இந்த அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச்சஸை கேரி அவுட் பண்ணுவாங்க. முக்கியமாக சப்ஸ்டன்சஸை கண்டுபிடிக்கிறது, அதை செப்பரேட் பண்ணி பியூர் ஃபார்மில் செப்பரேட் பண்ணி அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளவு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்தில் இந்த ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் கிராம் ஈக்விவலன்ட் கான்செப்ட் யூஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே மோல் கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மோல் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட்? நம்ம அவோகேட்ரோ நம்பர் அதெல்லாம் சொன்னால் கூட இட் இஸ் பேஸ்ட் ஆன் மாலிக்யூலர் மாஸ். அதே மாதிரி இந்த ஈக்குவலன்ட் கான்செப்ட் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் மாஸ். மாலிக்யூலர் மாஸ், ஈக்குவலன்ட் மாஸ் அப்படிலாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொன்னால் கூட இது ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் மாஸ் தான், மாலிக்யூலர் மாஸ் மாதிரி. சரி, இந்த ஈக்குவலன்ட் மாஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தா, சாதாரணமாக ஈக்குவலன்ட் மாஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான். அது மாஸ்ன்னு சொன்னால் கூட இட் இஸ் மியர் அ நம்பர். இட் இஸ் அ மியர் நம்பர். அது கூட கிராம் அப்படின்ற யூனிட்டை சேர்க்குறப்ப அந்த ஈக்குவலன்ட் மாஸ் கிராம் ஈக்குவலன்ட் மாஸாக ஆகிடுது. இப்போ நம்ம கிராம் ஈக்குவலன்ட் மாஸை தான் பார்க்க போகிறோம். எப்படி இருந்தாலும் ஒரு சப்ஸ்டன்ஸோட மாஸ் தான் இந்த கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். அது சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், அதாவது எலிமெண்ட்டாக இருக்கலாம், காம்பவுண்டாக இருக்கலாம், அயானாக இருக்கலாம். இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, பேரில் இருக்குது பாருங்களேன், ஈக்விவேலண்ட் மாஸ். அதாவது இதுக்கு ரிலேட்டட் ஒரு டேர்ம் இருக்குது, ஈக்குவல்னு. ஈக்குவல்னா என்னது? எக்ஸாக்ட்லி த சேம். ஈக்விவேலண்ட்னா சேம் தான், ஆனால் இந்த சப்ஸ்டன்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். அப்போது இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, வேறு யார் கூடையாவது கம்பேர் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் ஈக்குவலன்ட் மாஸை ஒரு எலிமெண்ட்டுக்கு. எப்படி கம்பேர் பண்ணுறது? இப்போ பாருங்களேன், மெக்னீஷியம்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. இப்போ இவருக்கு நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது இவரோட ஈக்குவலன்ட் மாஸை மற்றவங்க கூட மற்ற சில சப்ஸ்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணி கண்டுபிடிப்போம். அப்போது கம்பேர் பண்ணுறோம்ல, அதுக்காக வேறு சில சப்ஸ்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணுவோம்னு சொன்னல, அந்த சப்ஸ்டன்சஸை நம்ம ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி 3 பேர் இருக்கிறாங்க. யாருன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின். இப்போ இதோட ஈக்குவலன்ட் மாஸை சம்மந்தமே இல்லாத இவங்க 3 பேரில் யார் கூடயோ கம்பேர் பண்ணி எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் இவங்க 3 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட ரியாக்ட் பண்ணணும், கம்பைன் பண்ணணும், இல்லை யாரு கூடயாவது ரியாக்ட் பண்ணி இவங்கள லிபரேட் பண்ணணும். சரியா? அப்போ யாருக்கு ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்க போகிறோமோ அவங்க கம்பைன் ஆகணும் ஆர் டிஸ்பிளேஸ் பண்ணணும். யாரை? இந்த 3 பேரை. இந்த 3 பேரையும் கிடையாது, இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தரை கூட. அதனால தான் நடுவில் ஆர்னு கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக எவ்வளோ கிராம்ஸ் கூட கம்பைன் ஆகணும் ஆர் எவ்வளோ கிராம்ஸை டிஸ்பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனாக இருந்தால் 1.008 கிராம்ஸ் கூட, ஆக்சிஜனாக இருந்தால் 8 கிராம்ஸ், குளோரினாக இருந்தால் 35.5 கிராம்ஸ். ஸோ இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகணும், இல்லைன்னா இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணணும், டிஸ்பிளேஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் அதோட எவ்வளோ மாஸ் 8 கிராம் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது ஆர் 8 கிராம்ஸ் ஆக்சிஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது, எவ்வளவு. ஸோ அதுதான் ஈக்குவலன்ட் மாஸ். ஆர் 35.5 கிராம்ஸ் ஆஃப் குளோரின் கூட கம்பைன் பண்ணணும், ஆர் 35.5 கிராம்ஸ் ஆஃப் குளோரினை யார்கிட்டையோ டிஸ்பிளேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாஸ் தான் ஈக்குவலன்ட் மாஸ். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னா என்ன சொல்லணும்? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மாஸ் ஆஃப் த எலிமெண்ட். மாஸ் ஆஃப் த எலிமெண்ட்னா நீங்கள் யாருக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ அவரோட மாஸ். அந்த மாஸ்
எவ்வளவு, அதாவது 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கூடயோ ஆர் 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கூடயோ ஆர் 35.5 கிராம் ஆஃப் குளோரினையோ கம்பைன் பண்ணணும் ஆர் டிஸ்பிளேஸ் பண்ணணும். ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். ஸோ அது எவ்வளவு பண்ணுதோ அதுதான் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த கொஷினை நமக்கு எப்படி கேட்கலாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்றப்ப நீங்கள் இந்த 3 லைன்ஸை எழுதணும். இப்போது இங்கே ஒரு ஈக்குவேஷனை பார்க்குறீங்க. இதில் ஜிங்க் அப்படிங்கிற ஒரு மெட்டல் இருக்குது. ஸோ இந்த மெட்டலுக்கு தான் நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. யாரை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா 3 ஸ்டாண்டர்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, குளோரின் இருக்குது. இதில் யாராவது ஒருத்தரை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆஸ் பர் திஸ் ஈக்குவேஷன் இந்த ரியாக்ஷனில் ஜிங்க்கு சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணுது. ஸோ H2SO4ல் H2 இருக்கிற இடத்துல ஜிங்க் போயிடுச்சு இருக்கா, அங்கேருந்து H2Oவை வெளியில் கிளப்பிடுச்சு. அப்போது H2 இஸ் டிஸ்பிளேஸ்டு, வெளியில் வந்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சா, யார், ஹைட்ரஜன். இப்போ ஜிங்கோட ஈக்குவலன்ட் மாஸை கண்டுபிடிக்கணும். இப்போ ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கா பாருங்கள், பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்படி இதை கன்சிடர் பண்ணலாம், 1 mole of zinc reacts with 1 mole of H2SO4 giving 1 mole of zinc sulfate and 1 mole of hydrogen. அப்போது நமக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. ஆஸ் பர் டெஃபினிஷன் இவரோட ஈக்குவலன்ட் மாஸை கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் எலிமெண்ட்ஸில் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இவரை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்கள மட்டும் எழுதிக்கிறோம். அப்போ 1 mole of zinc 1 mole of ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது. இப்போ இந்த மோலை நம்ம கிராமில் கன்வெர்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா டெஃபினிஷனில் கிராம் தான் வருது இல்லையா. அப்போ 1 mole of zinc எவ்வளோ கிராமில் சொல்லுங்கன்னா இதோட மோலார் மாஸ் நமக்கு வேணும். இது வந்து லாக் புக்கில் இருக்கும், விச் இஸ் 65.38 grams. ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜனுக்கு பாருங்கள் 1.008, இங்கே H2 இருக்கா, அப்போ அதை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2.016 கிராம். அப்போது கிராமில் சொல்கிறப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா 65.38 grams ஆஃப் ஜிங்க்கு 2.016 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணுது, டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஆனால் டெஃபினிஷன் என்ன சொல்லுது, மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் தட் கம்பைன்ஸ் வித் ஆர் டிஸ்பிளேசஸ் 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ நமக்கு 2.016 கிராம் டிஸ்பிளேஸ் பண்ண தேவையில்லை, 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுற ஜிங்கோட மாஸ் வேணும். அப்போ எப்படி போடலாம், 2.016க்கு 65.38னா 1.008க்கு எவ்வளவு. அப்போ இப்படி தானே பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 1 mole ஆஃப் இதுவா, அப்போது அதாவது சிம்பிளாக இங்கே போடுறேன் பாருங்கள், 2.016க்கு 65.38னா 1.008க்கு எவ்வளவு. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 2.016 இஸ் ஈக்குவல் டு 1.008 இன்ட்டு 65.38 வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 65.38 இன்ட்டு 1.008 பை 2.016ன்னு வந்துடும். பாருங்களேன், எழுதியே காமிச்சிடறேன். இப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன், எக்ஸ் இன்ட்டு 2.016 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1.008 இன்ட்டு 65.38. இப்போ நமக்கு எக்ஸ் தானே வேணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.008 இன்ட்டு 65.38 பை 2.016 கீழே வந்துடும். ஸோ அதுதான் இங்கே நீங்கள் பார்ப்பீங்க, ரைட்டா. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1.008 2.016ல் 2 டைம்ஸ் போகும், 2 இங்கே கேன்சல் பண்ணுறோம், 2 3s are 6, 2 2s are 4 மிச்சம் 1, 6 2s are 12 மீதி 1, 18 இருக்கும், 32.69 grams. எவ்வளோ வருது, 32.69. ஸோ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க் என்னன்னு கேட்டால்
நம்ம 32.69 யூனிட் இல்லாமல் சொல்லிடலாம். பட் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்றப்ப அதுக்கு ஒரு கிராமை போட்டுடணும். அப்போது 32.69. இது என்ன பெரிய விஷயம், கிராம்னு சொல்கிறப்ப கிராம்னு போட்டுடுறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நம்மளை அறியாமல் நமக்கு ப்ராப்ளம்ஸில் இல்லை ஏதாவது 1 மார்க் கொஷின்ஸில் நம்மளை அறியாமல் தப்பு பண்ணிவிடுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், ஈக்குவலன்ட் மாஸ்னால் ஒரு மியர் நம்பர். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் மாஸை கிராமில் சொன்னால் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். ரைட், இப்போ நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதில் ஒரு சப்ஸ்டன்ஸோட ஈக்குவலன்ட் மாஸை நம்ம 3 ஸ்டாண்டர்ட் எலிமெண்ட்ஸான ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் இவங்கள யூஸ் பண்ணி, அதாவது இவங்க கூட கம்பைன் பண்ணுற மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் ஆர் இவங்கள டிஸ்பிளேஸ் பண்ணுற மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் அதுக்கு சொல்லியிருக்கோம். இது ஹைட்ரஜன்னா 1.008 கிராம்ஸ், ஆக்சிஜன்னா 8 கிராம்ஸ், இது 35.5 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பை டெஃபினிஷன். ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் இவங்கள டிஸ்பிளேஸ் பண்ணவும் முடியல, இவங்க கூட ரியாக்ட் பண்ணவும் முடியல. அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருக்குமா இருக்காதா? ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கிறது? ஸோ ஜென்ரலாக அந்த சப்ஸ்டன்சஸை என்டைட்டிஸ்னு சொல்லலாம். என்டைட்டிஸ்னால் பார்ட்டிகல்ஸ், இங்கே நம்ம கெமிஸ்ட்ரியில் அது கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் கூட ரியாக்ட் பண்ண முடியாத, டிஸ்பிளேஸ் பண்ண முடியாத கெமிக்கல் என்டைட்டிஸ் இருக்கும். அவங்களோட ஈக்குவலன்ட் மாஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற important formula, which is gram equivalent mass is equal to molar mass by equivalence factor. இப்போ gram equivalent massனா உங்களுக்கு தெரியும், molar massனாலும் தெரியும். பட் வாட் இஸ் ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்? புதுசாக இப்போ தான் கேள்விப்படுவீங்க. ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கெமிக்கல் என்டைட்டிஸோட ஈக்குவலன்ட் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இப்போ பேசணும் இல்லையா? அந்த கெமிக்கல் என்டைட்டிஸ் இன் ஜென்ரல் யாராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸாக இருக்கலாம், பேஸஸாக இருக்கலாம், சால்ட்ஸாக இருக்கலாம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸாக இருக்கலாம், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இவங்களோட மோலார் மாஸை நமக்கு கண்டுபிடிக்க தெரியும், ப்ரொவைடட் நமக்கு ஃபார்முலாவை கொடுத்துட்டா போதும், ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். பட் இந்த ஈக்குவலன்ஸ் ஃபேக்டரை எப்படி இவங்க ஒருத்தருக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ அதை பார்த்துட்டு இந்த ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஆசிட்ஸ்க்கு போயிடுறோம். ஆசிட்ஸோட ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா இதுதான், கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர். மோலார் மாஸ் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும், பட் ஹவு வில் யூ கேல்குலேட் ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்? ஆசிட்ஸோட ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் அ நம்பர் தான். அந்த நம்பரை கொஞ்சம் சயின்டிஃபிக்காக டெக்னிக்கலாக சொல்கிறோம், பெசிசிட்டி. ஆசிடுக்கு ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு என்ன பேர்? பெசிசிட்டி. அந்த பெசிசிட்டி தான் ஆசிட்ஸ்க்கான ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பெசிசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ பெசிசிட்டினா என்னன்னு தெரியணும். அது ஒரு நம்பர்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் ஹைட்ரஜன் இருக்குமா, ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்குமா, பிரியக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ், அயோனைசபிள் ஹைட்ரஜன் அயான்ஸ். இப்போ HCl இருக்குது, இது ஒரு ஆசிட் தானே, இது எப்படி பிரியும்? H+ ஆகும் ப்ளஸ் Cl- ஆகும் தானே பிரியும். அப்போ பிரிஞ்ச அயனைஸான ஹைட்ரஜன் அயான்ஸ் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. இங்கே இன்னும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப்னு சொல்லணும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப், அதை விட்டுறக்கூடாது. அப்போ இங்கே 1 மோல் ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகிருக்கு, ஹைட்ரஜன் அயான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் த பெசிசிட்டி. இப்போ இதுவே சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, இப்போ இது எப்படி அயனைஸ் ஆகும்? இந்த 2 ஹைட்ரஜனும் 2 H+ஆக பிரிஞ்சிடும், ப்ளஸ் இப்போ 2 ப்ளஸ், அப்போ இதுக்கு 2 மைனஸ். இப்போ சல்ஃபேட் அயானுக்கு 2 மைனஸ். புரியுதா? இது நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை ஹைட்ரஜன் அயான்ஸ் தான், அயானைஸான ஹைட்ரஜன் அயான்ஸ். அதோட நம்பர் எத்தனை இருக்குது? 2. அப்போ சல்ஃபியூரிக் ஆசிடோட பெசிசிட்டி என்னது? 2. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் பெசிசிட்டி. பெசிசிட்டி தான் ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் N ஆஃப் ஆசிட்ஸ். அப்போ இங்கே ஈக்குவலன்ஸ் மாஸோட ஃபேக்டர் என்ன? ஈக்குவலன்ட் மாஸோட டெஃபினிஷன் என்ன? ஃபார்முலா என்ன?
மோலார் மாஸ் ஆஃப் த ஆசிட் பை பேசிசிட்டி ஆஃப் த ஆசிட். இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்ல, HCl H2SO4. இவங்க 2 பேருக்குமே இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஈக்குவலன்ட் மாஸ் கேல்குலேட் பண்ணலாமா? சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரெண்டுத்துக்கும் பார்க்க போகிறோம். இப்போ ஈக்குவலன்ட் மாஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் மோலார் மாஸ் இருக்குது, பேசிசிட்டி இருக்குது. பேசிசிட்டி H2SO4க்கு நம்ம பார்த்தோம் 2 அயனைசபிள் 2 மோல்ஸ் ஆஃப் அயனைசபிள் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2. HCl பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் ப்ளஸ் Cl மைனஸ், அப்போ 1 மோல் இருக்குது. ஸோ பேசிசிட்டி 1. இப்போ மோலார் மாஸ் கேல்குலேட் பண்ணோம். எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க? 2 ஹைட்ரஜன், அப்போ 2 1s are 2. சல்ஃபருக்கு 32, ஒரு ஆக்சிஜனுக்கு 16, 4 ஆக்சிஜனுக்கு 64. கரெக்டா? ஸோ இது ஒரு 8, இது ஒரு 9. அப்போது மோலார் மாஸ் வந்து 98 கிராம் பர் மோல். பேசிசிட்டிக்கு ஃபார்முலா ஈக்குவலன்ட் பர் மோல், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்குவலன்ட் பர் மோல். இப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மோலார் மாஸ் ஆஃப் த ஆசிட் 98 கிராம் per mole by basicity of the acid 2 equivalent per mole. இப்போ பார்த்தீங்கன்னா மோல் கேன்சல் ஆகிடும். 98ல் 2 வந்து 49 டைம்ஸ் போகும். அப்போது கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் என்னது? 49 கிராம் பர் ஈக்விவலண்ட். புரியுதா உங்களுக்கு? இப்போ அதே மாதிரி நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்க்கு கேல்குலேட் பண்ணுவோம். பேசிசிட்டி 1. இப்போ மோலார் மாஸ் வேணும். ஹைட்ரஜனுக்கு 1, குளோரினுக்கு 35.5. ஸோ இது வந்து மோலார் மாஸ் வந்து பேசிசிட்டி வந்து 2 ஈக்குவலன்ட் பர் மோல். மோலார் மாஸ் வந்து 35.5 கிராம் பர் மோல். இப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்க்கு என்ன பண்ணுறோம்? மோலார் மாஸை மேலே போடுறோம். 36.5, ஐம் வெரி சாரி, 36.5 கிராம் பர் மோல் பை 1 ஈக்குவலன்ட் பர் மோல். இப்போ இது என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு 36.5 கிராம் பர் ஈக்குவலண்ட். ஸோ இதுதான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கிராம் ஈக்குவலண்ட் மாஸ். புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.